ஓம் சாந்தி. நாம் யோகி மற்றும் ஞானி ஆத்மா. நாம் அழிவற்ற அதிர்ஷ்டசாலி ஆத்மா. நாம் அழிவற்ற அரசாங்கத்தின் முத்திரை பதித்துவிடும் ஆத்மா. நம்மிடம் மன்மனா பவ மத்யாஜி பவ என்ற கூர்மையான அம்பு இருக்கின்றது. இந்த அம்புகளால் நாம் மாயாவின் மீது வெற்றி அடைகின்றோம். நாம் தந்தையை எவ்வளவு அன்போடு நினைக்கின்றோமோ அவ்வளவு உதவி கிடைக்கின்றது. நாம் அன்போடு பேசுகின்றோம். நமது தொடர்பை சரியாக வைத்து ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருப்பதால் தந்தையும் உதவி செய்து கொண்டே இருக்கின்றார். நாம் தந்தைக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். தந்தை பரந்தாமத்தில் இருந்து வந்து தூய்மையில்லாத நம்மை தூய்மையானவர்களாக மாற்றுகின்றார். நமக்கு தந்தையிடமிருந்து எவ்வளவு சுகம் கிடைக்கிறது. ஆகையால் நமக்கு அன்பு கண்ணீர் வருகின்றது. இது எல்லையற்ற பெரிய நாடகமாகும். இப்போது ஓங்காரமானவர் என்பது ஒரே ஒரு நிராகார பரமாத்மாவின் மகிமையாகும். உண்மையில் இந்த சிருஷ்டி முழுவதிலும் உள்ள மகிமைகள் அனைத்தும் தந்தை ஒருவருக்குதான். இப்பொழுது நாம் சோழியிலிருந்து வைரம் போன்று பரம்பிதா பரமாத்மா மூலம் மாறிக்கொண்டிருக்கின்றோம். தூய்மை இல்லாத உலகத்தில் தந்தை வரும்போது அவரை புரிந்து கொண்டு நாம் பலியாகின்றோம். நாம் யோக பலத்தினால்தான் சிருஷ்டியின் ராஜ்யத்தை அடைகின்றோம். நாம் மாயாஜீத் ஜெகஜீத் ஆகின்றோம். இங்கே நாம் சேவையில் ஈடுபட்டு இருப்பதாலும் இரக்க மனமுடையவர்களாக இருப்பதாலும் நம்மீது தந்தைக்கு அன்பு அதிகமாக இருக்கின்றது. சிவத்தந்தைக்கு ஒருபோதும் துக்கம் ஏற்படாது. தந்தை சுக துக்கத்திலிருந்து விடுபட்டிருக்கின்றார். தந்தை வந்து நம்மை சதா சுகமுடையவர்களாக மாற்றுகின்றார். ஆகவே அவர் சதா சிவன் என்று போற்றப்படுகின்றார். நாம் ஞானத்தை கடைபிடித்து தூய்மையாக இருந்து உண்மையான ஞான யோகியாக இருப்பதால் தந்தைக்கு நம்மை மிகவும் பிடிக்கின்றது. இச்சமயம் நாம் நரகத்தை சொர்க்கமாக மாற்றக்கூடியவர்கள். நாம் பிரகாசத்தை அளிக்கக்கூடியவர்கள். கும்பகர்ண உறக்கத்தில் இருப்பவர்களை நாம் எழுப்பக்கூடியவர்கள். மன்மனா பவ
மத்யாஜித் பவ என்ற அம்புகளினால் நாம் மாயாவை வெற்றி அடைகின்றோம். நாம் ஒரு தந்தையின் நினைவில் ஒருவருடைய ஸ்ரீமத்தின்படி நடக்கின்றோம். தந்தை நமக்கு அப்படிப்பட்ட உயர்ந்த கர்மத்தை கற்பிக்கின்றார். இதனால் நாம் 21 பிறவிகளுக்கு ஒருபோதும் தீய கர்மங்கள் நடைபெறாது. நாம் சதா ஆரோக்கியமானவர்களாக, சதா செல்வந்தராக மாறுகின்றோம். பலமுறை நாம் சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆகியிருக்கின்றோம். ராஜ்யத்தை அடைந்திருக்கின்றோம். நாம் தான் பிராமண குல பூஷணர்கள். நாம் தான் ஹீரோ ஹீரோயின் பாகத்தை நடிக்கின்றோம். நாடகத்தில் நம்முடைய பாகம் எல்லோரையும் விட உயர்ந்ததாகும். இப்போது நாம் மீண்டும் முயற்சி செய்து ஆஸ்தியை அடைகின்றோம். ஒரு தந்தைதான் ராஜயோகத்தை கற்பித்தார். உண்மையிலும் உண்மையான சகஜ ராஜயோகத்தை இப்பொழுதுதான் நாம் கற்பிக்க முடியும். தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுப்பதே நம்முடைய கடமையாகும். இப்பொழுது நாம் ஈஸ்வரனின் வாரிசு. நாம் இப்பொழுது அசுரனின் வாரிசிலிருந்து ஈஸ்வரனின் வாரிசாக மாறியிருக்கின்றோம். எல்லையற்ற தந்தை நம் மீது எவ்வளவு இரக்கம் காட்டுகின்றார். நாம் இங்கே எதிர்காலத்தில் ஸ்ரீ நாராயணனை மணப்பதற்காக பாடத்தை பெற வந்திருக்கின்றோம், அல்லது ஸ்ரீ லட்சுமியை மணப்பதற்காக இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இது எவ்வளவு அதிசயமான பள்ளிக்கூடம்! இது மிக பெரியதிலும் பெரிய பல்கலைக்கழகமாகும். நம்முடைய மனதிலிருந்து சதா ஆஹா ஆஹா என்ற குஷியின் பாடல் இசைத்துக் கொண்டே இருக்கின்றது. ஆஹா பாபா, ஆஹா அதிர்ஷ்டம், ஆஹா இனிமையான பரிவாரம், ஆஹா சங்கமிக இன்பகரமான சமயம். ஒவ்வொரு கர்மமும் ஆஹா ஆஹா ஆகும். ஆகையினால் நாம் அதிர்ஷ்ட அழிவற்ற அதிர்ஷ்டசாலி ஆகின்றோம். நம்முடைய மனதில் ஒரு பொழுதும் ஏன், நான் என்பது வரவே முடியாது. ஏன் என்பதற்கு பதிலாக ஆஹா ஆஹா என்ற வார்த்தை மற்றும் நான் என்பதற்கு பதிலாக அப்பா அப்பா என்ற வார்த்தை தான் வருகின்றது. தந்தைக்கு பிரியமானவராகி இரக்க மனமுடையவராகி நாம் சேவையில் ஈடுபடுகின்றோம். தகுதியான குழந்தையாகி கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராகி உண்மையான யோகி மற்றும் ஞானியாக நாம் ஆகின்றோம். அமிர்த வேளையில் எழுந்து தந்தையிடம்
மிகவும் இனிமேலும் இனிமையாக பேசுகின்றோம். தந்தைக்கு நன்றி செலுத்துகின்றோம். தந்தையின் உதவியை அனுபவம் செய்வதற்காக மிகவும் அன்பான தந்தையை மிகவும் அன்போடு நினைவு செய்கின்றோம். சதா ஊக்கம் உற்சாகத்தில் இருந்து மனதால் குஷியின் பாடல் பாடக்கூடிய அழிவற்ற அதிர்ஷ்டசாலி ஆத்மா நாம். என்ன சங்கல்பம் செய்கின்றோமோ அவற்றில் அழிவற்ற அரசாங்கத்தின் முத்திரையை பதித்துவிடும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.